ஓம் சாந்தி. இன்றைய முரளி 17 நவம்பர் 2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 30-11-2 மதுபன். ரிட்டன் என்ற வார்த்தையின் நினைவு மூலமாக சமமாகுங்கள். மேலும் ரிட்டன் ஜர்னியின் நினைவு சொரூபமாக மாறுங்கள். இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள இதய சிம்மாசனதாரி, புருவ மத்தியின் சிம்மாசனதாரி, உலக ராஜ்யத்தின் சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலும் இப்போது கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. புருவ மத்தியின் சிம்மாசனம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருக்கவே செய்கிறது. ஆனால் பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்கும் கிடைப்பது இல்லை. இந்த இதய சிம்மாசனமே உலக சிம்மாசனத்தை கொடுக்கிறது. தற்சமயம் சுயராஜ்ய அதிகாரியாக மாறியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் சுயராஜ்யம் கழுத்து மாலையாக இருக்கிறது. சுயராஜ்யம் உங்கள் பிறப்பு உரிமையாகவும் இருக்கிறது. இப்படி தன்னை சுயராஜ்ய அதிகாரியாக அனுபவம் செய்கிறீர்களா? நமது இந்த பிறப்புரிமையை யாரும் அபகரிக்க முடியாது என்ற உறுதியான எண்ணம் உள்ளத்தில் இருக்கிறதா? கூடவே நாம் பரமாத்மாவின் இதய சிம்மாசனதாரியாகவும் இருக்கிறோம் என்ற போதையும் இருக்கிறதா? மனித வாழ்வில் உடலிலும் இதயமே விசேஷமாக உயர்ந்ததாக பாடப்படுகிறது. இதயம் நின்றால் வாழ்வு முடிந்து விடுகிறது. அப்படி ஆன்மீக வாழ்விலும் இதய சிம்மாசனத்திற்கு அதிகமகத்துவம் இருக்கிறது. யார் இதய சிம்மாசனதாரிகளோ அந்த ஆத்மாக்களே உலகில் விசேஷ ஆத்மாக்களாக பாடப்படுகிறார்கள். அதே ஆத்மாக்கள் பக்தர்களால் மாலையின் மணிகளில் உருவில் ஜெபிக்கப்படுகிறார்கள். அதே ஆத்மாக்கள் கோடியில் சிலராக, அந்த சிலரிலும் சிலராக பாடப்படுகிறார்கள். அவர்கள் யார்? நீங்களா? பாண்டவர்களும் இருக்கிறார்களா? மாதர்களும் இருக்கிறார்களா? செல்ல குழந்தைகளே, சில நேரம் இந்த சிம்மாசனத்தை விட்டுவிட்டு தேக வடிவ மண்ணில் ஏன் மனதை வைக்கிறீர்கள் என்று தந்தை கேட்கிறார். தேகம் மண்ணாக இருக்கிறது. செல்ல குழந்தைகள் ஒருபோதும் மண்ணில் கால் வைப்பது இல்லை. சதா ஆசனத்தில், மடியில் அல்லது அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடுவார்கள். உங்களுக்காக பாப்தாதா பலவித ஊஞ்சல்களை கொடுத்து இருக்கிறார். சில நேரம் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் ஆனந்தத்தின் ஊஞ்சலில் ஆடுங்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குழந்தைகள் எப்படி போதையில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இன்று பாப்தாதா பார்த்து கொண்டு இருந்தார். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆடுகிறீர்களா? மண்ணிற்கு போவது இல்லைதானே? மண்ணில் கால் வைக்க சில நேரம் மனம் விரும்புகிறதா என்ன? ஏனென்றால் 63 பிறவிகள் மண்ணில்தான் கால் வைத்தீர்கள், மண்ணில்தான் விளையாடினீர்கள். இப்பொழுது மண்ணில் விளையாடுவது இல்லைதானே? சில நேரம் மண்ணிற்கு கால் போகிறதா அல்லது போவதில்லையா? சில நேரம் போகிறது. தேக உணர்வும் மண்ணின் கால் வைப்பது ஆகும். தேகாபிமானம் மிக அழகாக மண்ணில் கால் வைப்பதாகும். ஆனால் தேக உணர்வும், அதாவது பாடி கான்சியஸும் மண்ணாக இருக்கிறது. சங்கமயுக நேரத்தில் எந்த அளவு அதிகமாக சிம்மாசனதாரிகளாக இருப்பார்களோ அதே அளவு அரை கல்பம் சூரிய வம்ச ராஜஸ்தானியாகவும், சந்திர வம்ச ராஜஸ்தானியாகவும், சூரிய வம்ச அரச குடும்பத்திலும் இருப்பீர்கள். ஒருவேளை இப்பொழுது சங்கமயுகத்தில் அவ்வப்போது சிம்மாசனதாரியாக இருந்தால் சூரிய வம்ச அரச குடும்பத்தில் அதே அளவு சிறிது நேரமே இருப்பீர்கள். சிம்மாசனதாரியாக டர்ன் பை டர்ன் வருவீர்கள். ஆனால் அரச குடும்பத்தில் அரச குடும்ப ஆத்மாக்களின் சம்பந்தத்தில் சதா இருப்பீர்கள். அதெல்லாம் சங்கமயுக ஆதி நேரத்திலிருந்து இப்போது வரை 10 வருடங்களோ அல்லது 50 வருடங்களோ அல்லது 66 வருடங்களோ ஆகியிருக்கலாம். ஆனால் எப்போது இருந்து பிராமணர்கள் ஆனீர்களோ அப்போதிலிருந்து இப்போது வரை எவ்வளவு நேரம் இதய சிம்மாசனதாரியாக, சுயராஜ்யத்தின் சிம்மாசனதாரியாக இருந்தீர்கள்? அதிக காலம் இருந்ததா? நிரந்தரமாக இருந்ததா? அல்லது அவ்வப்போது இருந்ததா? யார் பரமாத்மாவின் இதய சிம்மாசனதாரியாக இருப்பாரோ அவரது நடத்தியிலும் முகத்திலும் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருப்பது வெளிப்படையாக தெரிவது அவரது அடையாளமாக இருக்கும். ஸ்தூல சுமை தலையில் இருக்கிறது, ஆனால் சூட்சும சுமை மனதில் இருக்கிறது. அவரது மனதில் எந்த சுமையும் இருக்காது. கவலையே சுமை, கவலை இல்லை என்ற டபுள் லைட். எந்த விதத்திலாவது சேவையை பற்றியோ, உறவு தொடர்பு பற்றிய, ஸ்தூல சேவை பற்றியோ, ஆன்மீக சேவையை பற்றிய சுமை இருக்காது. என்னவாகும், எப்படி ஆகும், வெற்றி கிடைக்குமா, கிடைக்காதா என்ற சுமை இருக்காது. யோசிப்பது, திட்டமிடுவது வேறு விஷயம், சுமை வேறு விஷயம். அதிகமாக அல்லது குறைவாக களைப்பின் அடையாளம் சதா முகத்தில் இருப்பது சுமையோடு இருப்பதின் அடையாளம். களைத்து போவது வேறு பொருள். களைப்பின் அடையாளம் கொஞ்சமாவது இருப்பதால் அதுவும் சுமையின் அடையாளமாக இருக்கிறது. அதற்காக கவனக்குறைவாக இருப்பது கவலையற்ற மகாராஜாவின் அர்த்தமாகாது. கவனக்குறைவாக இருந்து கொண்டு நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
கவனக்குறைவு அதிக ஏமாற்றத்தை கொடுப்பது தீவிர முயற்சியாகும் அதே வார்த்தையாக இருக்கிறது. கவனக்குறைவிற்கும் அதே வார்த்தை இருக்கிறது. தீவிர முயற்சி செய்பவர் சதா உறுதியான நம்பிக்கை இருப்பதனால் ஒவ்வொரு காரியமும் தைரியமும் மற்ற தந்தையின் உதவியால் வெற்றி முன்னரே நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்று யோசிப்பார். குறைவாக இருப்பவரும் இதே வார்த்தையை சொல்வார். ஆகிவிடும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார். ஏதாவது காரியம் இருக்கிறதா என்ன, நடந்துவிடும் என்று சொல்வார். அதனால் வார்த்தை ஒன்றுதான், ஆனால் அதன் உருவம் வெவ்வேறாக இருக்கிறது. இந்த நேரம் மாயாவின் 2 ரூபங்கள் குழந்தைகளுக்கு விசேஷமான பரீட்சைகள் வைக்கின்றன. ஒன்று, வீண் எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் கிடையாது. வீண் எண்ணங்கள், அடுத்தது நானே சரி, எதை செய்தனோ, எதை சொன்னனோ, எதை நினைத்தனோ, நான் ஒன்றும் குறைந்தவர் கிடையாது, நானே சரி என்பது. பார்த்தாதான் நேரத்திற்கு தக்கபடி இப்போது ஒரு வார்த்தை சதா நினைவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் அனைத்து பிராப்திகளுக்கும் அன்பிற்கும் ஒத்துழைப்பிற்கும் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ரிட்டர்ன் செய்வது என்றால் சமமாக மாறுவது. அடுத்தது, இப்போது நாம் ரிட்டர்ன் ஜர்னியில் திரும்பி போகும் யாத்திரை இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை ரிட்டர்ன் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலை பிரம்ம பாபாவோடு டெய்லி ஒப்பிட்டு செய்வது மிக எளிய சாதனமாக இருக்கிறது. தந்தையின் எண்ணம் என்னவாக இருந்தது, தந்தையின் சொல் என்னவாக இருந்தது, தந்தையின் செயல் என்னவாக இருந்தது, இதை தான் பாலோ பாதர் என்று சொல்லப்படுகிறது. ஃபாலோ செய்வது எளிதாக இருக்கும் தானே. புதிதாக யோசிப்பதற்கும் புதிதாக செய்வதற்கு அவசியமே இல்லை. தந்தை எதை செய்தாரோ அதை பின்பற்றுங்கள், எளிது தானே. டீச்சர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஃபாலோ செய்வது எளிதிலா அல்லது கடினமா? எளிது தானே. ஃபாலோ பாதர், அவ்வளவுதான். முதலில் சோதனை செய்யுங்கள். பழமொழி இருப்பது போல முதலில் யோசனை செய்யுங்கள், பிறகு காரியம் செய்யுங்கள். முதலில் எடை போடுங்கள், பிறகு சொல்லுங்கள். இந்த வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. பழையது செல்லும், புதியது வரும். புதியது வருவதற்கு முன்னதாக அனைத்து டீச்சர்களும் என்ன செய்ய வேண்டும், அதற்கு தயார் செய்யுங்கள். தந்தையின் அடி மீது அடி வைப்பதை தவிர வேறு எந்த அடியும் எடுத்து வைக்க மாட்டேன் என்று எண்ணம் கொள்ளுங்கள். காலடிகளை பின்பற்ற வேண்டாம். அவ்வளவுதான். அடி மீது அடி வைப்பது எளிது தானே. அதனால் புதிய வருடத்திற்காக இப்போதிலிருந்து எண்ணத்தில் திட்டமிடுங்கள். பிரம்ம பாபா எப்படி சதா நிமித்தமாகவும் பணிவாகவும் இருந்தாரோ அப்படி நிமித்த உணர்வு, பணிவு உணர்வு இருக்க வேண்டும். வெறும் நிமித்த உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது, நிமித்த உணர்வோடு பணிவும் இருக்க வேண்டும். 2 அவசியம். ஏனென்றால் டீச்சர்கள் நிமித்தமாக இருக்கிறார்கள் தான். அதனால் எண்ணத்திலும் சொல்லிலும் யாருடைய சம்பந்தத்தில் தொடர்பிலும் செயலிலும் பணிவு இருக்க வேண்டும். யார் பணிவாக இருப்பாரோ அவரை நிமித்த உணர்வோடு இருப்பார். யாரிடம் பணிவில்லை, அவரிடம் ஏதோ கொஞ்சம் சூட்சுமத்தில் மகான் ரூபத்தில் அபிமானம் இல்லை என்றாலும் அதிகாரம் இருக்கும். இது அதிகாரம், இதுவும் அபிமானத்தின் அம்சமாக இருக்கிறது. மேலும் சொல்லில் சதா தெளிவாக இனிமையாக இருக்க வேண்டும். எப்போதும் சம்பந்தம் தொடர்பில் ஆன்மீக ரூபத்தின் நினைவு இருக்குமோ அப்போது சதா நிராகாரியாகவும் பணியாகவும் இருப்பார். பிரம்ம பாபாவின் கடைசி 3 வார்த்தைகள் நினைவில் இருக்கிறதா? நிராகாரி, நிராகங்காரி, அவரே நிர்விகாரி. நல்லது. பாலோ பாதர், உறுதியாக இருப்பீர்கள் தானே. அடுத்த வருடம் முக்கிய லட்சிய சுரூபத்தின் நினைவாக இருப்பது நிராகாரி, நிராகங்காரி, நிர்விகாரி என்ற 3 வார்த்தைகள். அம்சமும் இருக்கக்கூடாது. பெரிய பெரிய உருவங்கள் சரியாகிவிட்டன, ஆனால் அம்சமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அம்சமும் ஏமாற்றத்தை கொடுக்கிறது. பாலோ பாதரின் அர்த்தமே இந்த 3 வார்த்தைகளையும் சதா நினைவில் வைப்பது தான். சரியா? நல்லதா? டபுள் விதேசிகள் எழுந்து நெல்லுங்கள். நல்ல குரூப் வந்திருக்கிறது. பாப்தாதாவிற்கு டபுள் விதேசிகளின் ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? பாருங்கள், எவ்வளவு தொலைதூர தேசங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த டர்னிலும் வர வேண்டும் என்று டைரக்ஷன் கிடைத்தது. வந்து சேர்ந்து விட்டீர்கள். எப்படியாவது முயற்சி செய்து பெரிய குரூப்பாக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். தாதியின் டைரக்ஷன் சரியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு இருக்கிறார். திருஷ்டி கொடுக்கிறார். அதற்காக ஸ்டேஜில் மட்டுமே திருஷ்டி கிடைக்கிறது என்பது கிடையாது. தொலைவில் இருக்கும்பொழுது நன்றாக தெரிகிறீர்கள். டபுள் விதேசிகள் ஹான்ஜியின் பாடத்தை நன்றாக படித்திருக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு டபுள் விதேசிகள் மீது அன்பு இருக்கவே செய்கிறது, பெருமையே இருக்கிறது. ஏனென்றால் உலகின் மூலை முடுக்குகளிலெல்லாம் செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு டபுள் விதேசிகள் நிமித்தமாக இருக்கின்றன. வெளிநாட்டில் இப்பொழுது ஏதாவது விசேஷ இடம் மீதம் இருக்கிறதா? கிராமங்கள் மட்டும் இருக்கின்றனவா அல்லது முக்கிய இடம் விடுபட்டிருக்கிறதா? கிராமங்கள் மூலைகளில் உள்ள சிறிய இடங்கள் மீதம் இருக்கின்றனவா அல்லது முக்கிய இடங்கள் விடுபட்டிருக்கின்றனவா? எந்த இடம் பாக்கி இருக்கிறது? இருந்தும் வந்திருக்கும் இந்த குரூப்பை பாருங்கள். எத்தனை நாடுகளின் குரூப்பாக இருக்கிறார்கள். இருந்து உலகின் அநேக வித நாடுகளில் இருந்து ஆத்மாக்கள் நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்று பாப்தாதாவிற்கு தெரியும். தந்தையினுடைய விஸ்வ கல்யாண்காரியின் பட்டத்தை டபுள் விதேசிகளே பிரதர்ஷனம் செய்கிறார்கள் என்று பாப்தாதா எப்போதும் சொல்லி வருகிறார். ஒவ்வொருவரும் அவரவர் இடங்களில் தனது முயற்சியிலும் சேவையிலும் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். மேலும் சதா முன்னேறி கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் வெற்றி நட்சத்திரங்களாகவும் இருக்கிறீர்கள். மிகவும் நல்லது. வரதானம். அனைத்து ஆத்மாக்களிடமும் உங்கள் சுப பாவனையின் விதையோடும் மாஸ்டர் வள்ளல் ஆகுக.
அதாவது அனைத்து ஆத்மாக்களிடமும் உங்கள் சுபபாவனையின் விதை போடும் மாஸ்டர் வள்ளல் ஆகுக. பலனை எதிர்பார்த்து காத்திராமல் நீங்கள் உங்கள் சுபபாவனையின் விதையை ஒவ்வொரு ஆத்மாவிடமும் விதைத்து கொண்டே செல்லுங்கள். நேரம் வரும்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் எழுந்தே ஆக வேண்டும். ஒருவர் எதிர்த்தாலும் உங்கள் கருணையின் உணர்வை விடக்கூடாது. இந்த எதிர்ப்பு, அவமரியாதை, திட்டுகள் எல்லாம் உரத்தின் வேலை செய்யும். பிறகு நல்ல பழங்கள் கிடைக்கும். எந்த அளவு திட்டுவார்களோ அந்த அளவு குணங்களை பாடுவார்கள். எனவே ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உங்கள் உணர்வின் மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக, வார்த்தை மூலமாக மாஸ்டர் வள்ளலாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன்: சதா அன்பு, சுகம், சாந்தி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கி இருக்கும் குழந்தையே உண்மையான தபஸ்வி. ஓம் சாந்தி.